கோடிக்கணக்கான சொத்து. இந்த சொத்தை அடையறதுக்கு ஒரு கும்பல் ட்ரை பண்ணுது. அந்த சொத்து சும்மா வராது. அந்த குழந்தைக்கு 10 வயசு ஆகுறதுக்குள்ள அந்த சொத்து வரணும். ஏன்னா 10 வயசை தொட்டுருச்சுன்னா அந்த சொத்து அவங்க கைக்கு போவாது. ஸோ 10 வயசுக்குள்ள அடையணும்னா அந்த குழந்தைய கொல்லணும். அவங்க போட்ட பிளான் இதுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தையும் பாதிக்கப்படுது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, இந்த மாதிரி சுவாரஸ்யமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கிற புக்கோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். அந்த புக்கோட பேர் துளசிதளம். எழுதினவர் எண்டமுறை வீரேந்திரநாத். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான புக் ரிவ்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம பேஜை கண்டினியூஸா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. இப்போ டைரக்டா ரிவ்யூக்குள்ள போலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ புக் ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரைட்டர் எண்டமூரி வீரேந்திரநாத் இவரை பத்தி பார்த்துடலாம். இவர் பேசிக்கலி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுங்க. அவரோட இவர் வந்து ஸ்டேட் பேங்க் அந்த மாதிரி ஃபைனான்ஸ்ல அக்கௌண்ட் பண்ணியிருக்காரு. பிளஸ் ஆந்திரா பேங்க்லயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு 5 to 10 years இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு அதுக்கப்புறமா வந்து இந்த நாடகம், நவீனங்கள் இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் வந்து அட்லாஸ்ட் சினிமா டைரக்டரா கூட வந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. சினிமா டைரக்டரா ஒர்க் பண்ண இல்லாம சினிமா டைலாக் எழுதியிருக்காரு. ஸோ இவர் எழுதின ஃபர்ஸ்ட் மூவிக்கே வந்து இவருக்கு வந்து ஒரு ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 4 தொலைக்காட்சி டிவி சீரியல்ஸ் இதுக்கான இந்த மாதிரி தொடர்களையும் எதுக்கு அதுக்கும் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவரோட ரைட்டிங்க்கு கோல்டன் தந்தி அவார்டுன்ற அதையும் கொடுத்திருக்காங்க. பிளஸ் உயர் ரக விருதான எழுத்தாளர்களுக்கே உயர் ரக விருதான சாகித்ய அகாடமி அவார்டும் இவர் வாங்கியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம இப்ப வந்து இவர் வந்து மனுஷங்களை மோட்டிவேஷன் பண்றதுக்கான அந்த முன்னேற்றம் அடைகிறதுக்கான வழிகள்ல இப்ப வந்து இவர் ஈடுபட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில என் டி ராமராவுக்கு அப்புறம் மிகவும் ஃபேமஸ் ஆனவரா வந்து இவரை தான் சொல்றாங்க. சோ இவர் தான் 1982 அந்த அவார்டுக்காக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸோ இவரு பத்தி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இதுதான். இப்போ டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். ஸோ துளசிதளம், இப்போ இந்த இந்த புக்கை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஸ்ரீதர்னு ஒரு கேரக்டர் வராங்க. ஒய்ஃப் சாரதா. ஓகேங்களா. இவங்களுக்கு வந்து 10 வருஷமாவே குழந்தை இல்லை, 10-15 வருஷமாவே குழந்தை இல்லை. ஸோ ஸ்ரீதரோட தம்பி பாத்தீங்கன்னா நாராயணன், அனிதாவோட சாரதாவோட தங்கச்சி பாத்தீங்கன்னா அனிதா. ஸோ இவங்க ஒரு குடும்பமும் ஆடுறாங்க. ராமையான்னு ஒருத்தவர் வேலைக்காரரா இருக்காரு. ஸோ குழந்தை பிறக்கலன்னு ஒரு கவலை. பட் அந்த டைம் ஸ்ரீதர் கம்பெனி ஒர்க் பண்ற கம்பெனில அவருக்கு நல்ல பெரிய மரியாதை, ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்குது. ஸோ அப்போ வந்துட்டு அவர் வந்து அவரோட மேலதிகாரி ராபர்ட் இருக்கிறவரோட ஒரு குழந்தைய வந்து அவரோட பேத்தியை வந்து காப்பாத்திடுறாரு. ஏன்னா அவரும் வந்து ஒரு சிங்கிள் மேன் தான். அந்த பொண்ணோட அம்மா இறந்து போயிடுது. ஸோ அவரோட பேத்தியை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எப்படியோ வந்து ஸ்ரீதர் காப்பாத்திடுறாரு. ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கா, இவங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்களுக்கும் ஸ்ரீதர் சாரதாக்குன்னு குழந்தையும் பிறக்குது. ஸோ குழந்தை பிறந்த குழந்தையும் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு. குழந்தைக்கு துளசின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஹாப்பியஸ்ட் ஃபேமிலி. அப்போ வந்து ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு ஃபாரின் ட்ரிப் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பட் இவரால போக முடியல. சரி, அப்புறம் என்ன பண்றாரு, அந்த குழந்தைய இவர் காப்பாத்தினார்ல ஸ்ரீதர், அவரோட கம்பெனி எம்டி வந்து ராபர்ட். ஸோ என்ன பண்றாரு, இவருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. உனக்கு நான் ஃபாரின் ட்ரிப்பும் கொடுக்குறேன், பிளஸ் வந்து உனக்கு நான் காசும் கொடுக்குறேன், சொல்லு நான் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா பிகாஸ் யூனியனுக்குள்ள பஞ்சாயத்து வருது. ஸோ என்ன பண்றாரு, எனக்கு காசு எல்லாம் வேண்டாம், எனக்கு நீதி நேர்மை நியாயம் தான்டா முக்கியம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஜயகாந்த் டைலாக் பேசுறாரு. அவர் என்ன பண்றாரு, சரி நீ தானே காசு வாங்க மாட்டேன், நான் ஒரு உயில் எழுதி வச்சுட்டு நான் என் நாட்டுக்கே போறேன்டா, வெளிநாட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாதிரி வந்து உன்னோட பொண்ணு துளசிக்கு நான் வந்து ஒரு உயில் எழுதி வைக்கிறேன். 10 வயசு அவர் அடையிற வரைக்கும் என்னன்னா ஒரு சொத்து இருக்கு, அமௌண்ட் இருக்கு, அது வந்து நான் எஃப்டில போட்டு வச்சிருப்பேன். ஸோ 10 வயசுக்குள்ள அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அனாதை ஆசிரத்துக்கு, ஸ்ரீகிருஷ்ண அனாதை ஆசிரமத்துக்கு அந்த சொத்து போயிடும். சப்போஸ் உன் பொண்ணு 10 வயசை தாண்டிட்டா அப்படின்னா 10 வயசுல இருந்து 18 வயசு மேஜர் ஆகிற வரைக்கும் எஃப்டிலே இருக்கும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்து அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்கும். 18 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டும் உன் பொண்ணுக்கு தான் சாரும், நீ அதுல இருந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. இதே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் மூலமா தான் இவருக்கு தெரிய வருது ஸ்ரீதருக்கு. ஸோ ஷாக் ஆயிட்டு நம்ம எம்டி இப்படி எல்லாம் பண்ணிருக்காரா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இது எப்படியோ வந்து அந்த ஸ்ரீ கிருஷ்ணா ஆசிரமம் குரூப் தெரிஞ்சுக்குது. அதுல வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. சுவாமி, அப்புறம் இவங்களோட அசிஸ்டண்டா மாறி, அப்புறம் வந்து சரஸ்வதின்னு இருக்காங்க. சோ இந்த சுவாமி இவங்க என்ன பண்றாங்க, இந்த சரஸ்வதி மாறி வந்து நம்ம சாரதா, அதாவது ஹீரோயின் இருக்காங்க இல்லையா துளசியோட அம்மா, இவங்களோட தம்பி அப்படின்னு சரஸ்வதி உள்ள என்றாரு. சரஸ்வதி என்னோட பையன் மாறி அப்படின்னு சொல்லி மாறி அவரோட கையை காமிக்கிறாரு. மாரியும் உள்ள என்ட்ராயிடுறாரு. சோ இதுக்கப்புறம் இவங்க எப்படி எல்லாம் வந்து என்னன்னா டாக்டிக் பண்ணி கொள்றாங்க அந்த பிள்ளைய, அப்படிதான் கதை. ஸோ டைரக்டா கொல்ல முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, பிளாக் மேஜிக் மேடமா கொல்லலாம் அப்படின்றாங்க. சோ ஒடிஷால இருக்கிற காத்ரா அப்படின்னு ஒருத்தவங்க அடையிறாங்க. அவன் என்ன பண்றான், சிட்டா சொல்லிடுறான், 10 வயசு குழந்தையெல்லாம் என்னால கொல்ல முடியாதுப்பா, சாரி அப்படின்றான். சோ என்ன பண்றாங்க, அப்போ அவனோட சிஷன் ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு சிஷன் இருக்கும்போது அவன் என்ன சொல்றான், சரி நான் கொல்றேன் அப்படின்னு சொல்றான். ஸோ சிஷியன் வந்து கொல்லும் போது கடைசியில ஒரு தவறு நடந்துருது. கடைசியில பார்த்தா இவங்க சின்ன சுமி அவங்களே திருப்பி அடிச்சிருது.
திருப்பி அடிச்சுன்னு அவன் செத்து போயிடுறான். இதை பார்த்து காண்டான காத்ரா, என்னோட சிஷியனையே கொண்டுட்டீங்களா, இதுக்கு பிறகு நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி இதை நானே பண்றேன்டான்னு சொல்லி ஒரு பெரிய சூன்யமான என்ன காஷ்மோரா அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை இவருக்கு அவன் ட்ரை பண்றான். சோ இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சில சடங்குகள்லாம் இவங்கள்ட்ட சொல்றான். சோ இந்த 21 நாட்கள் இது பண்ணாங்கன்னா அந்த குழந்தை இறந்துரும் அப்படிங்கிறாங்க. சோ அந்த சடங்குகள் இந்த சரஸ்வதி மாதிரியும் அவங்க வீட்டுக்கே தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஃபாரின் ட்ரிப் போறாங்க. அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்கா மேல பறக்குது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து உடம்பு ஃபுல்லா நீளமாயிடுது. இந்த மாதிரி ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு நோய் வருது. டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்க பார்த்த சாரதி கேரக்டர். அவருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன இது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நோய் வருது, நம்ம டாக்டர் தானான்னு அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீதர் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு இந்த பிளாக் மேஜிக்ல சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஆனா அவரோட வேலைக்காரனுக்கு ஒரு டவுட் வருது. இதுக்கிடையில அனிதா வந்து பரிதாபகரமா துளசியை காப்பாற்றணுங்கிறதுல இறந்து போறா. அது எதனால இறந்து போறான்னு புக்கை படிச்சு தெரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் அந்த காத்ரா அவன் விடை விடாம 21 நாள் தூங்காம அந்த யாத்திரையை செஞ்சு முச்சிக்கிட்டே இருக்கான். ஒரு ஒரு நாள் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு சொத்து கையில வரப்போதுன்னு ஆச்சரியமாவும் இருக்கு. அப்பயும் ஸ்ரீதரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு நம்பூதிரின்னு. ஃப்ரெண்டு தான் பிளஸ். ஆனா நம்பூதிரி இந்த மாதிரி வேலையில அவருக்கு இன்ட்ரெஸ்ட். அவரும் சொல்றாரு இது ஏதோ சரியில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் வித்யாபதி லாயர் வராரு. அதுக்கப்புறம் ஜெயதேவங்கிற சைக்காலஜிஸ்ட் வராரு. அந்த துளசியை கொஞ்சம் கொஞ்சமா சைக்காலஜிஸ்ட் பண்ணி ஹிப்னாட்டிசம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை வந்து பேச வைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணோட பழைய நினைவுகளுக்கு கொண்டு போறாரு. என்ன நடக்குதுன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு. இது எப்படியோ வந்து காத்ராவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறதான் கதை. இது இவனோட பூஜைக்கு தடையா இருந்தது. இது இவங்க எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி திருப்பி அடிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் சயின்ஸ் ஃபிக்ஷனும் வருது. ஸோ அதை வந்து இது உண்மையாவே வந்து சூனியம் பண்றதுக்கான அவ்வளவு பவர் இருக்குதா, இல்லைன்னா சைக்காலஜிஸ்ட் அந்த ஹிப்னாட்டிசம் பண்ணதுக்கு அவ்வளவு பவர் இருக்கா, இது சயின்ஸால ஜெயிச்சாங்களா, இல்ல இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கால ஜெயிச்சாங்களா, இல்ல எதனால ஜெயிச்சாங்க, அப்படி அந்த ஜெயிச்சிருந்தா அந்த பொண்ணு ஜெயிச்சுதா, இல்ல அந்த பொண்ணு இறந்துருச்சா, என்ன இதுக்கப்புறம் நடக்கிற இந்த கதை தான் ஃபுல் மர்மம். இந்த ஸ்ரீகிருஷ்ண ஆசிரமத்துல வந்த அந்த சரஸ்வதி மாதிரி அவங்களுக்கு என்ன ஆச்சு, இது மாதிரி அடுத்தடுத்து நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒரு ஷாக்கிங்கோட மொமெண்டோட ஒரு போயிட்டு இருக்க கதை தான் இது. ஸோ நடுவில் கொஞ்சம் லேக் அடிக்குதுங்க. எப்படின்னா கொஞ்சம் சீரியல் மோடு போற மாதிரி எனக்கு அங்கங்க ஃபீல் ஆச்சு. பட் ஒரு சில இடத்துல அப்படியே இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே பறக்க, இந்த எப்படி சொல்றது, இந்த காட்டுல இருக்கிற ஆவி பேய் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வருது. ஸோ அங்க கொஞ்சம் திகிலா இருக்கும். ஸோ அங்கங்க கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அந்த ட்விஸ்ட் அண்ட் சயின்ஸை கொண்டாந்து உள்ள லிங்க் பண்ணியிருக்காங்க கொஞ்சம், அதுவும் சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷுவல்ஸா நம்ம பார்த்துருப்போம். ஆனா வந்து இதை வந்து நம்ம புக்கா வரைக்கும் படிச்சிருக்கல, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இந்த புக் வந்து பொம்மாயி அப்படின்னு ஒரு படமா வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் எந்த அளவுக்கு வந்து அது 100% ட்ரூன்னு எனக்கு தெரியாது. ஸோ படிச்சதுல ஒரு நல்ல அனுபவமான நாவல் இது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஜானர் பிடிக்குது அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கி படிக்கலாம். ஏற்கனவே படிச்சவங்க இது எப்படி இருக்குன்னு நீங்க தாராளமா சொல்லலாம், கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு 4 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம், லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ கமெண்ட்டும் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எந்த மாதிரி புக் ரிவ்யூ உங்களுக்கு வேணும், இல்ல எந்த மாதிரி ஜானர் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதையும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் அடுத்தது அந்த ஜானரோட ப்ரிப்பேர் ஆகி உங்களுக்கு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.